வணக்கம் மக்களே! எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். நாம இந்த காணொளியில என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 2026 சட்டப்பேரவைத் தேர்தல் தமிழ்நாட்டில நல்லபடியா நடந்து முடிஞ்சிருக்கு. ஸோ, இந்த தேர்தல்ல தமிழக வெற்றிக் கழகம் வந்து வெற்றி பெற்றிருக்கு. ஸோ, வெற்றி பெற்று பெரும்பான்மை கொஞ்சம் ஒரு 10 தொகுதிகள் சேராம போனங்காட்டி, கூட்டணி கட்சிகளோட உதவியால இப்ப வந்து அவிங்க ஆட்சி அமைச்சிருக்காங்க. கூட்டணி கட்சிகளுக்கும் அதிகாரத்துல பங்கு குடுத்திருக்காங்க அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம். வாங்க அது எந்தெந்த தொகுதியில எப்படியெல்லாம் வந்து வாக்குகள் வாங்கியிருக்காங்க, திராவிட கட்சிகள் எப்படியெல்லாம் வாக்குகளை இழந்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம முழு தொகுப்பு பார்த்துக்கிட்டு இருக்கோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மக்களே. சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கங்க. அந்த வகையில நம்ம தேனி மாவட்டத்தில் இருக்கிற தொகுதிகள் பார்க்க போறோம். அந்த வகையில ஆண்டிப்பட்டி தேர்தல் முடிவு நிலவரங்கள் பார்த்துடலாம். ஆண்டிப்பட்டியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 1,25,443 பேரும், பெண்கள் வந்து 1,31,056 பேரும், மூன்றாம் பாலினத்தவர்கள் 30 பேரும், ஆக மொத்தம் 2,56,529 பேரும் வாக்காளர்களா பதிவு பெற்றிருக்காங்க. 2026 வாக்குப்பதிவு பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 2,16,301 வாக்குகளும் 84.30% இந்த இடத்துல வாக்குகள் பதிவாயிருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில இந்த தொகுதியில பார்த்தீங்க அப்படின்னா திமுக தான் வெற்றி பெற்றிருக்காங்க. திமுக மகாராஜன் அவர் தான் போட்டிட்டு வெற்றி பெற்றிருக்காரு. அவர் 34.20% 74,324 வாக்குகளும் பெற்றிருக்கிறாரு. அடுத்து தமிழக வெற்றி கழகம் சார்பில் வி பாண்டி அப்படிங்கிறவர் போட்டிட்டு இருக்காரு. அவர் 29.80% 64,770 வாக்குகளும் பெற்றிருக்கிறாரு. அடுத்து அதிமுக சார்பில் ஏ லோகிராஜன் அவர் போட்டிட்டு இருக்காரு. அவர் 29.20% 63,343 வாக்குகளும் பெற்றிருக்கிறாரு. அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில் அருணா தேவி அவங்க போட்டிட்டு இருக்காங்க. அவங்க 4.8% 10,346 வாக்குகளும் பெற்றிருக்கிறாங்க. ஆக மொத்தத்தில் திமுகவோட வெற்றி வாக்கு வித்தியாசங்கள் 9,554 வாக்குகளும் 4.40% இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த தொகுதி மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு எதிர்பார்க்கப்பட்ட தொகுதி. ஆண்டிப்பட்டியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா தேனி மாவட்டத்தோட செயலாளராக இருக்கிற வி பாண்டி அவர்கள் தமிழக வெற்றி கழகம் சார்பில் போட்டியிட்டாரு. ஸோ அவர் வெற்றி பெறுவார் அப்படின்னு மிகப்பெரிய அளவில் எல்லாருமே வந்து ஏன்னா நான் இன்ஸ்டா ரீல்ஸ்லாம் பார்த்தேன். மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு காட்டிட்டு இருந்தாங்க. பட் ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா மகாராஜன் அவர்கள் அதாவது போன தடவை வெற்றி பெற்ற மகாராஜன் அவர்களே இந்த தடவை வெற்றி பெற்றிருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் ஆண்டிப்பட்டி கடந்த 5 தேர்தலில் எப்படிப்பட்ட வாக்கு சதவீதங்கள் வாங்கியிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அந்த வகையில் டிஎம்கே பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 2016 இந்த தொகுதியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இழந்திருக்காங்க. 2021 கொஞ்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வந்து வெற்றி பெற்றிருக்காங்க. அடுத்து 2026 பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து முழுமையாக கைப்பற்றியிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஏன்னா இந்த தொகுதியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா தங்கத்தமிழ் செல்வன் அவர்கள் வந்து திமுக பக்கம் வந்ததுல வந்து மிகப்பெரிய அளவில் வந்து திமுக பக்கம் இந்த பக்கம் மிகப்பெரிய அடிக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம். ஏன்னா ஆண்டிப்பட்டியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா தேனி மாவட்டத்தில் தங்கத்தமிழ் செல்வன் அவர்கள் அதிமுக எவ்வளோ பெரிய பவர்ல இருந்தாரு. ஸோ அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து வாக்குகளை இழந்திருந்தாங்க. ஸோ அதை மீண்டும் வந்து பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து தமிழக வெற்றி கழகம் முதல் தேர்தலாக இருந்தாலும் 29.80% வாக்குகள் வாங்கி தொடங்கி வச்சிருக்காங்க. அடுத்து ஏடிஎம்கே கூட்டணியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஜெயலலிதா அவர்களுக்கு முன் பார்த்தீங்க அப்படின்னா மறைவுக்கு முன் பார்த்தீங்க அப்படின்னா 54.20% இருந்தது. 2021 ஏன்னா ஓபிஎஸ் அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் இப்போ 29.20 மாறி இருக்கு. ஏன்னா ஓபிஎஸ் அவர்கள் அப்போ கூட இருந்தாரு. ஸோ 46.40% வாக்குகள் வந்து ஜஸ்ட் மிஸ்ல தான் இந்த தொகுதி இழந்திருந்தாங்க. ஸோ அதை வந்து நம்ம குறிப்பிடத்தக்க வந்து ஓபிஎஸ் அவர்கள் அதிமுக இருந்து விலகி எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவில் வந்து அதிமுக தேனி மாவட்டங்களில் சரிவு ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. எனக்கு தெரிஞ்ச 4 தொகுதிகள்லையும் வந்து அதிமுக வெற்றி பெறவே இல்லை. அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்கள மிகப்பெரிய அளவில் வந்து 2016 இருந்து 2025 10 வருட காலங்களில் அவங்களோட வாக்கு சதவீதங்கள் மிகப்பெரிய அளவில் ஏறிந்து இப்போ வந்து டிராஸ்டிக்காக குறைஞ்சிருக்கு. ஏன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா கடந்த தேர்தல் ஒப்பிடுறப்ப இந்த தேர்தல் 2.04% வாக்குகளை இழந்திருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து பொடிநாயக்கனூர் தேர்தல் முடிவு நிலவரங்கள் பார்த்துக்கலாம். பொடிநாயக்கனூர் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆண்கள் 1,28,750 பேரும், பெண்கள் 1,34,523 பேரும், மூன்றாம் பாலினத்தவர்கள் 19 பேரும், ஆக மொத்தம் 2,63,292 பேரும் இந்த இடத்துல வாக்காளர்களாக பதிவு பெற்றிருக்காங்க. 2026 வாக்குப்பதிவு பொறுத்தவரையில் பார்த்தீங்க அப்படின்னா 2,19,697 வாக்குகளும் 83.40% இந்த இடத்துல வாக்குகள் பதிவாயிருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த தொகுதியில் பார்த்தீங்கன்னா திமுக தான் வெற்றி பெற்றிருக்காங்க. திமுக சார்பில் முதல் முறையாக வந்து ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து திமுக சார்பில் போட்டிட்டு இருக்காரு. இந்த தொகுதியில் வெற்றியும் பெற்றிருக்கிறாரு. 38.60% 85,206 வாக்குகளும் பெற்றிருக்கிறாரு. அடுத்து தமிழக வெற்றி கழகம் சார்பில் எஸ் பிரகாஷ் அவர் போட்டிட்டு இருக்காரு. அவர் 35.50% 78,401 வாக்குகளும் பெற்றிருக்கிறாங்க. அடுத்து அதிமுக சார்பில் வி.டி. நாராயணசாமி அவர் போட்டிட்டு இருக்காரு. அவர் 18.70% 41,286 வாக்குகளும் பெற்றிருக்கிறாங்க. அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில் கலையரசு அவர் போட்டிட்டு இருக்காரு. அவர் 5.20% 11,455 வாக்குகளும் பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஆக மொத்தத்தில் திமுகவோட வெற்றி வாக்கு வித்தியாசங்கள் 6,805 வாக்குகளும் 3.10% இந்த தொகுதியில் இருக்கு. ஏன்னா ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவில் வந்து இந்த தொகுதி வந்து அவர் கட்டி காப்பாற்றி வச்சிருந்தாரு அதிமுகவில். ஸோ அந்த அளவுக்கு வந்து போன தடவை பார்த்தீங்க அப்படின்னா 3 தொகுதியில் இழந்தாலும் பொடிநாயக்கன் ஒரு அதிமுக பிடிச்சிருந்தாங்க. ஸோ இந்த தடவை வந்து வாஷ் அவுட் பண்ணியிருக்காங்க தேனியில் அதிமுகவை அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் டிஎம்கே கூட்டணியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பக்கா அதிமுக கிரவுண்டு. பட் ஆனால் வந்து இந்த தடவை வந்து கிரவுண்ட் வந்து
திமுக பக்கம் போயிருக்கு. ஸோ திமுக தான் வெற்றி பெற்றிருக்காங்க. திமுக சார்புல பன்னீர்செல்வம் அவர்கள் போட்டிட்டு இருக்காரு. முன்னாள் அமைச்சர், முன்னாள் முதலமைச்சர் அப்படின்னு அதிமுகல மிகப்பெரிய பொறுப்புகள வகித்த ஆ ஓ. பன்னீர்செல்வம் அவர்கள் தான் இந்த இடத்துல வெற்றி பெற்றிருக்கிறாரு. அவரோட பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும். ஏன்னா 2016லேருந்து 2024 வரைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தொகுதியில வந்து திமுகவோட வளர்ச்சி மிக குறைவா தான் இருந்திருக்கு. ஸோ இவர் வந்ததுக்கு அப்புறமும் வாக்குகள இழந்திருக்காங்க. பட் ஆனா அது தமிழக வெற்றிக் கழகத்தின் வருகையினால் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். அடுத்து தமிழக வெற்றிக் கழகத்த பொறுத்தளவுக்கு 35.50% வாக்குகள் வாங்கி தொடங்கி வச்சிருக்காங்க. அடுத்து ஏடிஎம்கே கூட்டணிய பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, 2016ல நல்ல வாக்குகளும், 2021 நல்ல வாக்குகளும் கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா, அபோவ் 50 அப்படிங்கிற மாரி தான் வாங்கிட்டு இருந்திருக்காங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 30% வாக்கு 31% வாக்குகள இழந்திருக்காங்க மக்களே. அப்பயே தெரிஞ்சுக்கணும். அதிமுகவோட தோல்விக்கு காரணம் யாரு? எங்கிருந்து எப்படி கிடைச்சிருக்கு? அப்படிங்கிறத நம்ம வந்து அ பார்த்தாலே தெரியுது. ஏன்னா முக்கியமான உறுப்பினர்கள்லாம் அதிமுக விட்டு விலகின காரணத்தினாலேயே அதிமுக மிகப்பெரிய அளவுல தோல்வி சந்திச்சிருக்காங்க அப்படிங்கிறது உண்ம. ஏன்னா, அவ்வளோ பவர்ஃபுல்லா இருந்த திமுகவுக்கே அந்த அடி விழுந்திருக்கு. திமுகவ பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, தமிழக வெற்றிக் கழகத்த பொறுத்தளவுக்கு திமுகவுக்கு மிகப்பெரிய அளவுல வந்து ஒரு அ ஒரு ஒரு பயம் இருந்துட்டே இருந்துச்சு. பட் ஆனா அது வந்து மிகப்பெரிய அளவுல ஒரு பயத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. நாம் தமிழர் கட்சியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அவைங்களும் நாம் தமிழர் கட்சியும் பொறுத்தளவுக்கு டிவிகேவால மிகப்பெரிய அளவுல வாக்குகள இழந்திருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு பார்த்த உடனேயே தெரியுது. அடுத்து கம்பம் தேர்தல் முடிவுகள் பார்த்துடலாம். கம்பம் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஆண்கள் 1,25,129 பேரும், பெண்கள் 1,30,826 பேரும், 3ஆம் பாலினத்திற்கு 33 பேரும், ஆக மொத்தம் 2,55,888 பேரும் வாக்காளர்களா பதிவு பெற்றிருக்காங்க. 2026 வாக்குப்பதிவு பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, 2,09,907 வாக்குகளும் 82% இந்த இடத்துல வாக்குகள் பதிவாயிருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஆக மொத்தத்தில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் BLA ஜெகநாத் மிஸ்ரா அவர் தான் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கிறாரு. அவர் பார்த்தீங்கன்னா 40.60%, 85,394 வாக்குகளும் பெற்றிருக்கிறாரு. அடுத்து திமுகவோட கோட்டையான்னு சொல்லப்படுற கம்பத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தடவை இழந்திருக்காங்க. ஸோ ராமகிருஷ்ணன் அப்படிங்கிறவர் போட்டிட்டு இருக்காரு. அவர் 40.20%, 84,643 வாக்குகளும் பெற்றிருக்கிறாங்க. அடுத்து அதிமுக சார்பில் STK ஜக்கையன் அவர் போட்டிட்டு இருக்கிறார். அவர் பார்த்தீங்க அப்படின்னா 13%, 27,307 வாக்குகளும் பெற்றிருக்கிறாங்க. அதிமுகவை பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா மக்களே, இந்த தொகுதியில வந்து 20% வாக்குகளே எங்கேயும் பெறல போல இருக்கு. அந்த அளவுக்கு வந்து இந்த தொகுதியை மிகப்பெரிய அளவுல வந்து ஒரு வாஷ் அவுட் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச ஆண்டிப்பட்டியை தவிர மித்த எல்லா இடத்துலயும் வந்து மிகப்பெரிய அளவுல வந்து அதிமுகவுக்கு சரிவு கண்டிருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு பார்த்த உடனேயே தெரியுது. அடுத்து நாம் நாம் தமிழர் பொறுத்தமட்டில் அன்புச்செல்வி அப்படிங்கிறவங்க போட்டிட்டு இருக்காங்க. 4.6%, 9,599 வாக்குகளும் பெற்றிருக்கிறாங்க. ஆக மொத்தத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தோட வெற்றி வாக்கு வித்தியாசங்கள் 751 வாக்குகளும் 0.4% இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஜஸ்ட் மிஸ்ல தான் பாஸ் ஆயிருக்காங்க. பட் ஆனா இது வந்து திமுகவோட மிகப்பெரிய அளவுல வந்து கோட்டையா இருந்துச்சு. ஸோ அதை வந்து தடுத்திருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. அந்த வகையில கம்பம் கடந்த 5 தேர்தலில் எப்படிப்பட்ட வாக்கு சதவீதம் வாங்கியிருக்குன்னு பார்க்கலாம். டிவிகே பொறுத்தமட்டில் 40.60% வாக்குகள் வாங்கி தொடங்கி வச்சிருக்காங்க. டிஎம்கே பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, போன தடவை கிட்டத்தட்ட 54.50% வாக்குகள் வாங்கி இந்த தடவை கிட்டத்தட்ட 14% இழந்திருக்காங்க. போன எலெக்ஷனை ஒப்பிடுறப்ப இந்த எலெக்ஷன்ல 13% இழந்திருக்காங்க. ஸோ அந்த வாக்குகளை வந்து மிகப்பெரிய அளவுல வந்து தமிழக வெற்றிக் கழகம் வாங்கியிருக்கு அப்படிங்கிறது தெரியுது. அடுத்து ஏடிஎம்கே கூட்டணி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களுக்கு தான் முக்கியமான தொகுதியா இருந்திருக்கு. ஏன்னா, செல்வி ஜெயலலிதா அவங்க இருந்த காலகட்டத்தில 54.90% வாக்குகள் வாங்கி மிகப்பெரிய வெற்றி பெற்ற இந்த தொகுதி பார்த்தீங்க அப்படின்னா, ஓபிஎஸ் இருக்கிறப்போ 38.40 ஓபிஎஸ் அவர்கள் இல்லாதப்போ 13% அப்படிங்கிற மாரி மிகப்பெரிய அளவுல வந்து இந்த தேனி மாவட்டத்தை இழந்திருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு இந்த கிராஃப் பார்த்தாலே தெரியுது. அந்த அளவுக்கு வந்து இந்த தொகுதியில வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த 10 வருட காலங்கள்ல 40% வாக்குகளை இழந்திருக்காங்க மக்களே. அப்பயே நினைச்சு பாருங்க அதிமுகவோட வளர்ச்சி தேனி மாவட்டத்துல எப்படி இருக்கு அப்படின்ட்டு. எனக்கு தெரிஞ்சு இவர் இபிஎஸ் அவர்கள் கேம்பெயின் போனப்போ கூட தேனி மாவட்டத்துல மிகப்பெரிய அளவுல போராட்டம் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து நாம் தமிழர் கட்சியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 0.60% 6.26% முன்னேறி இருக்காங்க. பட் ஆனா இந்த தடவை 2% வாக்குகளை இழந்திருக்காங்க அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. அவங்களும் ஒரு பங்குக்கு அவங்களோட வாக்குகளை இழந்திருக்காங்க அப்படிங்கிறது நம்மளால மிகையாகாது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பெரியகுளம் தேர்தல் முடிவுகள் பார்த்துடலாம். பெரியகுளம் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஆண்கள் 1,29,991 பேரும், பெண்கள் 1,35,728 பேரும், 3ஆம் பாலினத்தினர் 111 பேரும், ஆக மொத்தம் 2,65,830 பேரும் இந்த இடத்துல வாக்காளர்களா பதிவு பெற்றிருக்காங்க. 2026 வாக்குப்பதிவு பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, 2,09,703 வாக்குகளும் 78.90% இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் இந்த தொகுதியிலும் தமிழக வெற்றிக் கழகம் தான் வெற்றி பெற்றிருக்காங்க. சபரி அப்படிங்கிறவர் போட்டியிட்டு 40.60%, 85,656 வாக்குகளும் பெற்றிருக்கிறாங்க. அடுத்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் ஆற்றல் அரசு அவர் போட்டிட்டு இருக்காரு. அவர் 31.40%, 66,335 வாக்குகளும் பெற்றிருக்கிறாங்க. அடுத்து
அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் கதிர் காமு அப்படிங்கிறவர் போட்டிட்டு இருக்காரு. அவர் 21.10% 44,521 வாக்குகளும் பெற்றிருக்காங்க. அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில் விமலா அப்படிங்கிறவங்க போட்டிட்டு இருக்காங்க. அவங்க 4.6% 9,610 வாக்குகளும் பெற்றிருக்காங்க. ஆக மொத்தத்தில் தமிழக வெற்றி கழகத்தோட வெற்றி வாக்கு வித்தியாசங்கள் 19,321 வாக்குகளும் 9.20% மிகப்பெரிய வெற்றியை பதிவு செஞ்சிருக்காங்க மக்களே. ஸோ அந்த அளவுக்கு தமிழக வெற்றி கழகம் கிராமப்புறங்களிலும் தேனியில் பாஞ்சிருக்கு. அந்த வகையில் பெரியகுளம் கடந்த தேர்தல் எப்படிப்பட்ட வாக்கு சதவீதங்கள் வாங்கியிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தளவுக்கு 40.60% வாக்குகள் வாங்கி தொடங்கி வச்சிருக்காங்க. வெற்றியும் பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து டிஎம்கே கூட்டணியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த தொகுதி மிகப்பெரிய அளவில் வந்து அவங்களுக்கு சவால் விடும் தொகுதியாக தான் இருந்திருக்கு. அது 2021 மிகப்பெரிய ஏன்னா வாஷ் அவுட் பண்ணியிருந்தாங்க. 2021 போடியை தவிர இந்த 3 தொகுதிகளையும் வாஷ் அவுட் பண்ணியிருந்தாங்க. இந்த தடவை அந்த மாதிரி நடக்கும்னு பார்த்தோம். பட் ஆனால் தமிழக வெற்றி கழகத்தின் வருகையால் ஏன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு தென் மாவட்டங்களில் ஒதுக்குனதுங்கிறதே மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு ஓகே அவங்களோட கெப்பாசிட்டி அந்த இடத்துல இருக்குங்கிறது எனக்கு தெரியல. பட் ஆனால் வந்து இந்த இடத்துல வந்து மிகப்பெரிய அளவில் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் பாருங்கள் ஓபிஎஸ் அவர்கள் இருக்காங்க உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்து இந்த இடத்துல வாக்குகளும் பெற வச்சிருக்காங்க மக்களை. ஏன்னா கடந்த முறை வெற்றி பெற்ற தொகுதியே கொடுத்துருக்காங்க அப்படின்னா திமுக யோசிக்காமலாம் கொடுக்கல. ஸோ கண்டிப்பாக வந்து திமுகவோட பலம் வந்து இந்த இடத்துல நிரூபிக்கப்பட்டிருக்கு. அடுத்து ஏடிஎம்கே சார்பில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதி மிகப்பெரிய அளவில் வந்து தோல்வி அடைஞ்சிருக்காங்க மக்களை. ஏன்னா போன தடவை அந்த தொகுதியில நல்ல வாக்குகளை வந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் பெற்றிருந்திருக்காங்க. தனியா நின்னுங்க அவங்க நல்ல வாக்குகள் தான் பெற்றிருக்காங்க. பட் ஆனா அதிமுகவோட நின்று இங்க மிகப்பெரிய அளவில் வந்து தோல்வி தழுவிருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியுது. அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில் பார்த்தீங்க அப்படின்னா 0.60%லேருந்து 5.73% உயர்ந்திருக்காங்க. பட் ஆனால் இப்போ 4.60% குறைஞ்சிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச தமிழக வெற்றி கழகத்தோட வருகை நாம் தமிழர் கட்சியை மிகப்பெரிய அளவில் ஒரு டிஸ்ட்ராய் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத நம்மளால மறுக்கும். ஏன்னா அவங்களோட வாக்கு வங்கியை மிகப்பெரிய அளவில் பிடிங்கிருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா போன தடவை டோட்டல் பார்த்தீங்கன்னா 8%, இந்த தடவை 4%, 50% வாக்குகளை வந்து தமிழக வெற்றி கழகம் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அதிமுக இருந்து வெறும் 9%, திமுக இருந்து 6, 7, 8% என்னமோ எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. ஆனால் திமுக பயங்கர கூட்டணி கட்சிகளோட ஒதுங்கி இருந்துச்சு. ஸோ இப்போ எல்லாமே கூட்டணி கட்சிகளோட விலகி இருக்காங்க. பார்க்கலாம். அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் மிகப்பெரிய அளவில் ஒரு பாடம் புகட்டும் வகையில் தமிழக வெற்றி கழகத்தோட வெற்றி இருக்கு. இந்த தடவை அது எந்த மாதிரி இந்த ஜென்சி கிட்ஸுக்கு தகுந்த மாதிரி அதிமுகவும் திமுகவும் கொண்டு வர போறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த காணொலி ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிற மக்களே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்மளுக்கு பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச டேட்டா எல்லாத்துக்கும் தெரியணும். இந்த மாதிரி தான் நம்ம வெற்றிகள் ஏன்னா எல்லாமே வந்து இப்போ வந்து ஒரு டிரான்ஸ்பிளான்ட் ஆயிடுச்சு. ஸோ அதே மாதிரி நம்மளும் வந்து எப்படி வெற்றி பெற்றாங்க ஏன்னா ஒவ்வொரு இதாக பார்க்கறதுக்கு நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் வந்து உங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். நீங்கள் எங்கள் வீடியோ பின்தொடருங்க, கண்டிப்பாக எங்களை பின்தொடர்